ஆட்சி மாற்றத்துக்காக அல்ல. தளபதி அவர்கள் நேற்று சொன்னதை போல் இது ஜனநாயகத்தை காப்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். மோடி மீண்டும் ஆட்சி அமைத்தால் திமுகவையும் அதை தோழமை கட்சிகளையும் சுக்குநூறாக்கி தரைமட்டமாக்கி அவரை அழித்து விடுகிறேன். இதுவா ஒரு பிரதமர் சொல்வது? எங்களை அழிப்பேன் என்று சொல்வதற்காகவா இந்த தேர்தல்? திமுக என்ன ஒட்டுப்பூச்சியா நசிக்கொள்வதற்கு எங்களுக்கு அண்ணா சொல்லிவிட்டு போயிருக்கார். தம்பி, நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறேன். திமுக என்பது சுருக்கமாக சொல்லுகிறேன், இது பாஷாணத்திலே புழுத்த புழு. இதை வேறொரு பாஷாணம் அழிக்க முடியாது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு எந்த கொம்பரும் இந்த நாட்டில் இதுவரையில் பிறக்கவில்லை. அரசியலை நான் ஒழிக்கப் போகிறேன். வாரிசு அரசியல் என்ன? ஆம்பளையாக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆம்பளையாக்கிற கல்யாணம் பண்ண மட்டும் குழந்தை இருக்காது. அவன் ஆண் உள்ளவனா இருந்தாதான் குழந்தை. புரியுதுங்களா? இப்போ நான் இருக்கேன், பேர் இருக்காங்க, இங்க இருக்கிறவங்களா இருக்காங்க, நாங்கள்லாம் கட்சியில் இருக்கிறோம், நாங்கள் பிள்ளை பெற்றுக்கிட்டோம், குரூப் பண்ணிட்டோம். அதுக்கு எங்களோட வருது படிக்கிறது எல்லாம் வருது. அதுவும் பின்னால் வந்து குடியிருக்க வந்து அப்படியே கொஞ்சமாக கட்சி வந்து அப்படியே வருது. ஆக துறைமுருகன் நம்முடைய மகன் ஆனந்து ஆகியனாலே அவனுக்கு எம்பி பதவி இல்லை.